காந்தா மூவி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா என்னால கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா மகாநதி மூவி பேஸ் பண்ணி இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட பயோபிக். இது வந்து இதுக்கும் அவங்களுக்கும் முன்னாடி வந்து வந்த ஒரு சூப்பர் ஸ்டாரோட மூவி அப்படிங்கறனால ஐ couldn't connect easily with the movie. But acting wise துல்கர் சல்மான் சாரா இருக்கட்டும், சமுத்திரகனி சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து இது வந்து டெபியூட் மூவி அப்படிங்கறனால அவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அப்புறம் அந்த இதெல்லாம் தவிர்த்து ஆர்ட் டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அது அந்த காலத்து மாதிரியே எடுக்கணும் அப்படிங்கறனால அந்த கேமரா யூஸ் பண்ண கேமராவா இருக்கட்டும், அந்த பேன் ஷாட்டா இருக்கட்டும், அந்த ரீல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய அட்வைஸ், நிறைய விஷயங்கள் கரெக்டா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா படங்கள் வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லபடியா இருங்க, நல்லபடியா இது பண்ணுங்கன்னு. ஆனா இந்த படத்துல வந்து நடிக்கிறவங்களும் படத்தை எடுக்கிறவங்களுக்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த மூவில வந்துட்டு அவங்க அதாவது ஒரு 2 டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் நடுவுல ஒரு ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ அந்த கிளாஷ்ல ஒரு பொண்ணு எப்படி பலியாட ஆகுறா அப்படிங்கிறது தான் ஒரு இதுவே. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பார்ட் மட்டும் ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல இப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா படத்துல நம்ம என்ன சொல்லிட போறோம், இதெல்லாம் நம்ம சொல்றப்போ நம்ம அதை எவ்வளவு தன்மையா இருக்கணும்னு சொல்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா படத்துலயே அவங்க சொல்லியிருப்பாங்க, அகங்காரம் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் மூவிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி சாருக்கும் இவங்களுக்கும் 2 பேருக்கு நடுவில் கிளாஷ் வரப்போ அவங்க அந்த ஒரு சீன் வந்து நல்லா இருக்கும். ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு அந்த அந்த ஒரு சீன் மட்டும். மாரல் ஸ்டோரியா போர் அடிச்சிடாம போகுதா? ஓகே, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னால் கனெக்ட் ஆக முடியல மூவியோட. ஸோ அதனால போரிங் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கரெக்டாக அது எப்படி டேர்ம் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ராணா சார் செகண்ட் ஹாஃப் தான் வரன்றாரு. அது எப்படி அவரோட என்ட்ரிங்க எப்படி இருக்கு? என்ட்ரி வந்து நல்லா இருந்துச்சு. ஆமாம், ராணா சார் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவருக்கு கொடுத்திருந்த கேரக்டரை அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. சமுத்திரகனி சார் என்ன கதைகளை கொடுத்துருக்காங்க? சமுத்திரகனி சார் வந்து ஆக்சுவலா டைரக்டரா சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த காலத்துல உள்ள பழைய, அதாவது 1960 50 உள்ள அந்த ஸ்டில் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படியே இருந்துச்சு. அதான் எல்லாமே அந்த கேரக்டர், அவங்க அந்த நடிச்சிருந்த கேரக்டர்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாமே படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. படம் சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்? நோ ஐடியா. எத்தனை மார்க் கொடுக்கணும்? 6 for 10. 10க்கு